வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா குலசேகரப்பட்டினம்னு சொல்லும்போது நமக்கு எல்லாத்துக்கும் என்ன ஞாபகம் வரும்? தசரா ஞாபகம் வரும், அப்படி தானே? ஆனால் இந்த குலசேகரப்பட்டினத்தில் 100 வருடத்துக்கு முன்பாக பிரிட்டிஷ்காரங்களால் அமைக்கப்பட்ட ஒரு சர்க்கரை ஆலை இருந்துச்சுன்னு சொன்னால் யாரால் நம்ப முடியுமா? முடியாது. என்னாலே நம்ப முடியல. பாருங்கள், இந்த பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் ஒரு காலம் 100 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரங்க கட்டப்பட்ட சர்க்கரை ஆலைகள் இருந்திருக்கு. இப்போ எனர்ஜியில் அதை சுத்தமாக எனர்ஜியில் இல்லாமல் தரமட்டமாக ஆகிருச்சு. அதற்கான சில சான்றுகள் நம்ம சர்க்கரை ஆலை இருந்துச்சுங்கிற சான்றுகள் நம்ம நினைச்சோம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்களா, இந்த இடம் தான் பனங்காடாகவே இருக்குது. ஆனால் அதுக்கான சான்றுகள் பாருங்கள். பிரிட்டிஷ்காரங்க வாழ்ந்து வந்ததில் அவங்களுடைய கல்லறைகள் இதே இடத்துல எனக்கு புதைக்கப்பட்டிருக்கு. பார்க்குறது பிரிட்டிஷ்காரங்களுடைய ஒரு கல்லறை தான் இது. எப்பவுமே பாருங்கள் 1919 நல்லா பாருங்கள். இரும்பு பாருங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். இன்னும் வரைக்கும் அசைக்க முடியாமல் பிறந்த ஒரு அசைச்சு பார்க்காரு, அசைக்க முடியல, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. கொஞ்சம் துரு கூட பிடிக்கல. இந்த அவருடைய கல்லறை பாருங்கள். இதில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, சேஃப் இன் தி ஆர்ம்ஸ் ஆஃப் ஜீசஸ்ன்னு போட்டிருக்கு. இது என்னென்னா, ஜீசஸினுடைய கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறார் அப்படி அர்த்தமா பாருங்கள். அடுத்ததாக பாருங்கள், சர்க்கரை ஆலை இருந்துச்சு. அதில் இன்னொருத்தர் கல்லறை பாருங்கள். நல்லா பார்த்துங்க. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் சால்ட், உப்பு உதவி ஆய்வாளர். இவர் பேர் வில்ஃப்ரெட்டு. நல்லா பாருங்கள். இவர் 1942 எழுந்திருக்காரு, இறந்துருக்காரு. அவருடைய கல்லறைகள் தான். அடுத்ததாக பாருங்கள், குலசேகரப்பட்டினத்தில் சர்க்கரை ஆலையில் இருந்த ஒரு ஊழியருடைய கல்லறை. நல்லா பாருங்கள். இதில் இந்த கல்வெட்டை பாருங்கள். ஜான் வில்லியம் வின்வெட் போட்டிருக்கு. இவர் தான் இருந்திருக்காங்க, சர்க்கரை ஆலையை தொடங்கி வச்சார். இவர் மக்கள் வாழ்ந்ததுக்கு ஒரு குறிய பாருங்கள். 1883 பிறந்திருக்காரு. டிசம்பர் 1918 இருந்திருக்காரு. இவர் வாழ்ந்ததுக்குரிய காலகமாக இருந்தாலும் மக்களால் இணைஞ்சிருக்காங்க. நிறைய பேர் நன்மை பண்ணியிருக்காரு. இதுக்கு ஆதாரமாக பார்த்துங்க. குலசேகரப்பட்டினம் எழுதிருக்கு பார்த்தீங்களா? இந்த பாருங்கள், நம்ம குலசேகரப்பட்டினம் இது சாஞ்சா இருக்கு. நம்ம பாருங்கள். அடுத்ததாக இவருடைய குழந்தை கல்லறைகள் பாருங்கள். அந்த குழந்தை கல்லறை அப்படிங்கிற அவங்க இருந்ததுக்காக சாஞ்சு குடும்பமாக இருந்திருக்காங்க. 1921 பிறந்திருக்காங்க. 1922 இறந்துருக்காங்க. பார்த்தீங்களா, குலசேகரப்பட்டினம் சேஃப் இன் ஆர்ம்ஸ் ஆஃப் ஜீசஸ். இது அவங்களோட குழந்தைகள். அடுத்தது பாருங்கள், இன்னொருத்தர் இது ஒரு கல்லறை தான், பிரிட்டிஷ்காரனுடைய கல்லறை. அவங்களுடைய மனைவி கல்லறை. அடுத்ததாக ஜான் ஹென்றி. இவரும் அந்த சர்க்கரை ஆலையில் ஒரு 1879 பிறந்திருக்காங்க. 1838 இறந்துருக்காங்க. அதே இடத்துல புதைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே பாருங்கள், அவங்களுடைய குடும்பம் ஒரு ஃபேமிலியாகவே இருக்காங்க. அவங்களுடைய குடும்ப கல்லறை அப்படி நமக்கு சாஞ்சாக இருக்குது. இது என்னென்னா, ஒரு மக்கள் ஒரு காலத்தில் பிரிட்டிஷ்காரங்களை தோற்கடிக்க அடித்து விரட்டி இந்த நேரத்தில் குலசேகரப்பட்டினம் மிகப்பெரிய பட்டணமாக இருந்திருக்கு. கடற்கரை வாணிபம் மூலமாக இருந்திருக்காங்க பிரிட்டிஷ்காரங்க இருக்காங்க. இப்போ இந்த இடம் தான் பயணி இறக்கி பொதுமக்கள் நிறைய கொடுத்துருக்காங்க இந்த பிரிட்டிஷ்காரங்க.